ஹாய் கைஸ், இனிமேல் நம்ம பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேர் டெத் நோட். இந்த அனிமி சீரிஸை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இருக்காது. ஏன்னா டெத் நோட் எப்பயுமே வேர்ல்டு ஃபேமஸ் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமியை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஃபேவரட் அனிமீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் அதில் எப்பயுமே டெத் நோட் டாப்பில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அனிமி தான் இது. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 1. கதையோட தொடக்கத்தில் சில ஷினிகாமிஸ் தான் கட்டுறாங்க. ஷினிகாமிஸ் யாருன்னா நம்ம ஹிந்து மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் யமன் மரண கடவுளும், அதே மாதிரி ஜாப்பனீஸ் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஷினிகாமிஸ் தான் மரண கடவுள். சில ஷினிகாமிஸ் அரட்டை அடிச்சிட்டோம், இன்னும் சில ஷினிகாமிஸ் ஏன் வாழ்றேன்னு சொல்லி வேதனையோட வாழ்ந்துக்கிட்டு இவங்களுக்கு நடுவில் ஒரு ஷினிகாமி வாழ்க்கை மேலே பாரத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஷினிகாமியோட பேர் தான் ரியூகு. நம்ம ஊர்லாம் இப்படி தான் ஒருத்தர் முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்களோ அதே மாதிரி ரியூகுங்கிற ஷினிகாமி பற்றி இங்கே இருக்க சில ஷினிகாமிஸ் தப்பாக பேசிகிட்டு இருக்கு. அப்படியே சீனை சைட் பண்ண இங்கே ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் தான் இந்த அனிமியோட கதாநாயகன். இவரோட பேர் லைட் யாகமி. லைட் யாகமி ஒரு நல்லா படிக்கிற பையன். எப்போ எக்ஸாம் நடந்தாலும் அதில் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்காக இருப்பார். ஆனால் அவருக்கோ இந்த ஷினிகாமி மாதிரி வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு தான். ஏன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் எப்பவும் போல இங்கிலீஷ் டீச்சர் லெசன் எடுத்துட்டு இருக்கும்போது ஏன்டா இருக்கிறோம்னு சொல்லி ஒரு போரிங்காக கை மேலே கண்ணத்தை வச்சுட்டு ஜன்னலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டெத் நோட் அப்படிங்கிற பேரை கொண்ட ஒரு புக் வானத்திலேருந்து கீழே விழுத நம்ம டாப்பரான லைட் யாகமி பார்க்குறாரு. பார்த்து ஷாக்கும் ஆயிடுறாரு. எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நம்ம லைட் யாகமி மட்டும் கரெக்டாக டெத் நோட் கிட்ட போறாரு. போய் அதை கரெக்டாக எடுத்து படிச்சும் பார்க்குறாரு. இந்த நோட்டில் யாரோட பேர் எழுதினாலும் செத்துருவாங்க. அவங்க ஃபேஸ் ஞாபகம் இல்லைன்னா யாரோட பேர் எழுதி இதில் வேஸ்ட் தான். இதில் யாராவது ஒருத்தரோட பேர் எழுதினா 40 செகண்டில் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு எந்த முட்டாளோட இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி கீழே வச்சுட்டு கிளம்புறாரு. கீழே வச்சு அவர் போக மனம் இல்லாமல் ஒரு ஸ்டெப் நடந்து போயிட்டுச்சு. அது என்னதான் இருக்குதுன்னு சொல்லி அந்த நோட்டை எடுத்துட்டு அப்படி கிளம்புறாரு. வீட்டுக்கு போன லைட் யாகமி அந்த டெத் நோட் ரூல்ஸை ஃபுல்லாக படிச்சு முடிக்கிறாரு. டெத் நோட் மேலே நம்பிக்கையே இல்லாமல் லைட் யாகமி பெட் மேலே படுத்திருக்காரு. ரொம்ப நேரமாக டெத் நோட்டை பற்றி ஒரு டீப் திங்கிங்லேயே இருக்காரு. டேபிள் மேலே இருக்க டெத் நோட்டை அவர் திறந்து யாரோட பேரை எழுதலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தரோட பேர் எழுதுனா கண்டிப்பாக மாட்டிக்கும்னு அவருக்கு தெரியும். அப்போ தான் நியூஸில் யாரோ மாலை ஹைஜாக் பண்ணி அதில் இருக்க குழந்தைகளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. அந்த கிட்னாப்பரோட ஃபேஸையை ரிவீல் பண்ண சரி இவனை வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கிட்னாப்பரோட பேரை லைட் யாகமி டெத் நோட்ல எழுதுறாரு. எழுதி முடிச்சு அவர் செத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம இது ஒரு வேலை ஸ்பேம் தான் போல இருக்குன்ட்டு டிவி ஆஃப் பண்ணலான்னு போகும்போது அப்போ திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ். கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைங்களை அவங்க அப்பா அம்மாவோட சேஃப்டியா வெளியில வராங்க. போலீஸார்ஸ் எந்த ஒரு வகையான எத்திக்ஸையும் ஃபயர்ஸையும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எங்களுக்கு இப்போதான் நியூஸ் வந்துச்சு அந்த கிட்னாப்பர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை பார்த்த லைட் யாகமிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த நோட் உண்மைதான் போல இருக்குன்னு லைட் யாகமி நினைக்கிறாரு. பட் அவர் டியூஷனில் உட்காந்து இது தற்செயலாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. டியூஷனில் 2 பசங்க ஒரு சின்ன பையனை பிடிச்சி புள்ளி பண்ணுறதை பார்த்த யாகமிக்கு ஒரு யோசனை. பெசாமி இவங்களே போட்டு தள்ளி டெஸ்டை பார்த்தரலாமான்ட்டு. இப்படி பண்ணால் மாட்டிக்கோன்னு தெரிஞ்ச யாகமி சரி இது வேணாம்னு சொல்லி விட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்த ஒரு குரூப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் ஒரு பொண்ணை பிடிச்சி அப்யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த யாகமி கண்டுக்காதபடி நிற்க அவங்க குரூப்பில் இருக்க ஒருத்தர் அவருடைய பாஸ் மாதிரி இருக்க ஒரு மெம்பரை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால் நம்ம ஹீரோ அவரோட பேரை எழுதுறாரு. அந்த புக்குக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் அது பேரு காஸ் ஆஃப் டெத். ஒருத்தரோட பேரை எழுதி 6.5 செகண்ட்ல அவங்க மரணத்திற்கான காரணத்தில் எழுதுனா அந்த காரணத்தின்படியே அவங்க சாவாங்க. ஸோ அந்த வயசு அவன் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும்னு சொல்லி யாகமி டெத் நோட்ல அவரோட பேர் எழுதுறாரு. அந்த பொண்ணை அவங்க அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த பொண்ணை அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓடுது. ஓடுற பொண்ணை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் மாதிரி இருக்க மெம்பர் ஓடி போக அவர் மேல லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்த விஷயம் நடந்தோன்னே இதை பார்த்த யாகமிக்கு ஒரே பயங்கரமான ஷாக். வேத்து விறுவிறுக்க யாகமி அவரோட வீட்டை நோக்கி ஓடி போறாரு. இந்த சைடு ஷினிகாமி வெளில நம்ம ரியூகு ஷினிகாமியை தான் காட்டுறாங்க. ரியூகு பார்த்த 2 ஷினிகாமிஸ் இதோட கையில மட்டும் எப்படிதான் 2 டெத் நோட் இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி புறம் பேசுறாங்க. இதை ரியூகு கேட்டும் ஊர்வாயை அடைக்க முடியுமாங்கிற மாதிரி அவர் விட்டுறாரு. 2 டெத் நோட் இருக்கிறதுனால ரியூகு அதோடைய ஒரு டெத் நோட் தான் பூமிக்கு போட்டிருக்கு. அதுல ஒன்று தான் நம்ம லைட் யாகமிக்கு கிடைச்சிருக்கு. பூமிக்கு போற அந்த போர்ட்டல் கிட்ட ரியூகு வந்து நிக்க அந்த இடத்த ரொம்ப நேரம் பார்த்தபடியே அது பூமிக்குள்ள பறந்து வருது. இந்த சைடு நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஹீரோ அவங்க அம்மாட்ட பேசிட்டு அவர் ஒரு ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ எஸ் டெத் நோட்ங்கிறது உண்மைதான், இதை நம்ம கைக்கு கிடைச்சதுங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டெத் நோட்ல பல குற்றவாளியோட பேர் எழுதுறாரு. ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு வகையில சாவடிக்கிற மாதிரி வைக்கிறாரு. ஹீரோ ஜன்னல் பக்கம் பார்க்க பின்னாடி லைட்னிங்கோட முன்னாடி ஒரு கோஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கு. அதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோ கத்தி கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த நம்ம ஹீரோ அந்த ஷினிகாமியை ரொம்ப நேரம் பார்த்துட்டு சரி நடக்கிற நிலவரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு நின்று அதுகிட்ட பேசுறாரு. என்ன இந்த நோட் எடுத்தனால என் உயிரை எடுக்க தானே வந்திருக்க, வா வந்து எடுத்துக்கோ, இந்த போரான உலகத்தில் எனக்கு வாழ விருப்பமே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ரியூக்கு ஹீரோவையே பார்க்க ஏன் என்னையவே பார்த்துட்டு இருக்க, வந்து எடுத்துக்கோவா அப்படின்னு சொல்றாரு. டெத் நோட்ல பல பேர்த்தோட பேரை நம்ம ஹீரோ எழுதி இருக்கிறத பார்த்த ரியூக்கு படையால் தான்ப்பா நீ, நான் கூட சில பேர்த்த கொள்றதுக்கு பயப்படுவேன், ஆனா நீ பயப்படுற மாதிரியே தெரியலையே, ஓவரா படம்
பார்க்காதப்பா, நான் ஒன்றும் உயிர் எடுக்கலாம் வரல, நீ இந்த டெத் நோட் எடுத்ததுனால சாகிற வரைக்கும் இந்த டெத் நோட் உன்னோடது தான் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக். ரியூக்கும் நாங்கெல்லாம் ஷினிகாமிஸ், உயிரை எடுக்கிறது தான் எங்கள் வேலையை, எனக்கு போர் அடிச்சு நான் டெத் நோட்டை கீழே போடும்போது நீ அதை எடுத்திருக்க, அதனால் இப்போதைக்கு இந்த டெத் நோட் உன்னுடையது. இந்த டெத் நோட் யூஸ் பண்ணுற நீ என்னை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஷினிகாமி மாதிரி தான். நீ இறந்ததுக்கப்புறம் ஹெல்லுக்கோ ஹெவனுக்கோ போக மாட்டேன். உன் முடிவை நான் டெத் நோட்டோட கடைசியில் எழுதுவேன். ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஷினிகாமியோட உயிர் இன்னொரு ஷினிகாமியால தான் போகும் அப்படின்னு ரியூக்கு சொல்லுது. நீ ஏன் என்னையை சூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, தம்பி நான் ஒன்றும் உன்னையை சூஸ் பண்ணல, நீ தான் டெத் நோட்டை சூஸ் பண்ண அப்படின்னு ரியூக்கு சொல்லுது. கொஞ்ச நேரம் ரியூ கூட்ட பேசின நம்ம ஹீரோ உட்காந்து சரமாரியா ஏகப்பட்ட பேர்த்தோட பேரை எழுதுறாரு. அவங்க எல்லாருமே செத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ சில பேர்த்தோட பேரை மட்டும் எழுதுறாரு. சில பேர் சூசைட் பண்ணணும்னு எழுதுறாரு, சில பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும்னு எழுதுறாரு, சில பேர் கொலை செய்யப்படணும்னு எழுதுறாரு. கருணையே காட்டாமல் எழுதுற நம்ம ஹீரோவை பார்த்து ரியூக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எழுதி முடிச்ச நம்ம ஹீரோ, யாருக்கும் கிடைக்காத ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்தி கெட்டவங்களே இல்லாத உலகத்தை உருவாக்கி மரணத்தோட ராஜாவா இருக்க போற நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இதை பார்த்த ரியூக்கு, எஸ் இவனை மாதிரி ஒருத்தன் கையில தான் என் டெத் நோட் கிடைக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆகுது. ரியூக்கு எக்ஸைட் ஆகிறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிற அடுத்த எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோட் ஐ ஹோப் யூ காய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அனிமி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடில் இருக்க எல்லா சீன்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியுமே டைம் லென்த் கம்மியாக தான் இருக்குது. இந்த அனிமி ஆல்வேஸ் எனி டைம் பெஸ்ட் அனிமி தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.